என் கட்சியில என்னைக்காவது 4 தாள் சுருட்டி நாடகங்களும் எனக்கு ஓட்டினானா? எவ்வளவு என்னுடைய அவங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க எல்லாரும் எனக்கு வேலை செய்யறாங்கன்னு தெரியாம நீ அவங்களை ஆதரிச்சு காசு கொடுத்து ஊக்கப்படுத்திக்கிறியா? என்னை சீமான் யாரு தாங்க இந்த சீமான்னு எல்லாருமே என்னை ஒட்டி என்னை ஒளிய என்னை ஆரிய கைக்கூலி ஈக்குலின்னு ஒட்டி எப்படியோ ஃப்ரீ பப்ளிசிட்டி. என்னைக்காவது இவ்வளவு பேர் என்னை நின்று இவ்வளவு நேரம் எடுத்து காட்டிருக்கலாம்? காட்ட மாட்டியா? ஏதோ எடுத்து அப்படி வெட்டி விட்டு போயிருவியா? என்னன்னு ஏதோ அவங்களால முடிஞ்சது. அதுக்கு எங்க அண்ணங்களுக்கு குறிப்பா என் அன்பு சகோதரன் திருமுருகன் காந்தி அவர்களுக்கெல்லாம் நன்றி நன்றி நன்றி. அது நீங்க பெரியார் உங்களுக்கு எல்லா பூஜை அறையில வச்சுக்கிறீங்க, எல்லாரும் வச்சுக்கிறீங்க. அம்பேத்கரையும் பெரியாரையும் ரெண்டையும் ஒண்ணுன்னு பேசியிருந்த பெருமக்களை உங்க எல்லாரு வீட்லையும் பெரியாரிஸ்ட் எல்லாரு வீட்லையும் நீங்க பெரியார் படம் இருக்கு, அதனால அம்பேத்கர் படம் இருக்கா? உங்களுக்கு இருக்க தீண்டாமையை முதல்ல ஒழிச்சிட்டு வெளியில வாங்க. உங்க எல்லார் வீட்லையும் பெரியாரிஸ்ட் எல்லார் வீட்லையும் பெரியார் படம் இருக்கு, அதனால அண்ணல் அம்பேத்கர் படம் இருக்கா? மனச்சான்று இப்படி கையில் வச்சு சொல்லு. அப்ப 2 பேரும் ஒண்ணுன்ற அப்படி ஏதாவது இருக்க? இழந்து விட்ட உரிமையை போராடி பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும்னு பொதுவா உலக பொதுமைக்கு போதிச்ச ஒரு புரட்சியாளர் அவர். அப்படி ஏதாவது தத்துவம் இருக்கா? தந்தை பெரியார்ட்ட ஐயா பெரியார்ட்ட சொல்லுங்க, இருக்கா? வாயை திறந்து பேசினால் எழுதினால் எல்லாமே தமிழனுக்கு எதிரானது. எல்லாமே சான்றோட நிரூபிக்கிறேன். இவர் சும்மா போட்டுக்கிட்டு அது கேட்கறதுக்கு பதில் சொல்றதில்ல, அவதூறா பேசிட்டு போறோம். ஏதோ ஒண்ணு பேசுங்க. நாம் தமிழர் என்ற பெயரை சீமான் அவர்கள் பயன்படுத்த முடியாது, நான் நீதிமன்றத்தை நாடினால் சீமான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் ஆர்எஸ் பாரதி பேசி தயவு செய்து நாடுங்க. தயவு செய்து 48 பேருடைய ஜாமீன் மீதான வழக்குல நான் தான் நீதிமன்றத்துல போய் வாதாடினேன், அவங்களுக்கு ஜாமீன் பெற்று கொடுத்தேன்னு ஆர்எஸ் பாரதி பேசியிருக்காரு. நாம் தமிழ் பேரை சீமான் பயன்படுத்த முடியாது. வாதிட்டு காசு வாங்கியிருப்பீல்ல? இப்ப அமைப்பு செயலாளர் ஐயா பெருமதிப்பிற்குரிய ஐயாட்ட நான் கேட்கிறேன், அவர் தான் எங்க அப்பத்தாவுக்கு ஜாக்கெட் போட்டவர், அவர் தான். அப்ப நான் கேட்டேன், ஐயா நீங்க எங்க அப்பத்தாவுக்கு போட்டிய ஐயா கருணாநிதியோட ஆத்தாவுக்கு போட்டிருக்கலாமே, அவங்க ரவுக்கு இல்லாம உட்கார்ந்துருக்காங்களே, உங்க தலைவரோட தாய்க்கே போடலையே. நீங்க இந்த தேவையில்லாம பேசக்கூடாது என்கிட்ட. வரலாறு கூட தெரியாம நீங்க எப்படி இந்த கட்சியில் அமைப்பு செயலாளர் இருக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சியை நீ வழக்கு போடாம என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க நல்ல அப்பனுக்கு பிறந்த, நீங்க சரியான அப்பனுக்கு பிறந்தா போட்டு நிறுத்திருப்பா. ஐயோ இது கட்சி தமிழனியா? நாங்கள் தமிழர்கள் நாம் தமிழர்னு பேர் வச்சிருக்கான். இதை வச்சிருந்தவன் என் தாத்தா தமிழர் தந்தை, அவன் ஏன் தமிழர் தந்தை? உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னா உங்களை மாதிரி சனியே அது காட்டு மிராண்டி, அது முட்டாளிகளின் மொழி அப்படிலாம் பேசலவன். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு நின்னவன் அவன் வச்ச கட்சி. அந்த எங்க தாத்தன் திமுக சேரும்போது கட்சியை கலைக்கல. உங்களை மாதிரி ஊடகவியலாளர் கேட்கிறாங்க, நீங்க கட்சியை கலைக்காம இதுல தெரியல, உங்களுக்கு பின்னாடி இந்த கட்சியை யாரு நடத்துவான்னு. வழியே வருகிற வீரத்தமிழ் பிள்ளைகள் அதை எடுத்து நடத்துவாங்கன்னு சொன்னாரு. நடக்கும். இதுல எங்கிட்டு உங்க கட்சி நீ வழக்கு போட்டு எங்க நிறுத்துவேன்? போட்டு தடுத்துட்டு பார்ப்போம். உன்னை மாதிரி திராவிடம்னா எந்த மொழின்னு தெரியாது, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது. நீ ஏன் நாட்டில் இருந்துகிட்டு எங்கிட்டு திராவிடனை முன்னேற்றா? யார் திராவிடன்னு கேட்டா பதிலே இல்லை. சும்மா ஏதோ வாய்க்கு வந்தது அதை பேசுனதுனாலதான் உங்களை வச்சிருக்கான் பக்கத்துல. நீங்க ஏன் இவ்வளவு பேர் வரைஞ்சு கட்டி கொடுறீங்க? அவங்க அப்பாவும் மகனையும் பேச சொல்லுங்க, முதல்வரையும் துணை முதல்வரையும் பேச சொல்லுங்க. நீங்க சுத்தி ஓடியாரிய பூரா என் சொந்தக்காரனா வந்து நின்றுகிட்டு இருக்கீங்களே, அவங்க 2 பேருக்கு வாய் பேச வராதா? இத பேச சொல்லுங்க, வழக்கு போட்டு நிறுத்துங்க. சரி நிறுத்தி தடுத்துருங்க பாப்போம். சும்மா ஏதாவது பேசி விடுறதா? நாம் தமிழர் கட்சி அந்த பேரையே முடிச்சு விடுறேன். என்ன முடிச்ச பயம்? பேரை பார்த்தா பயமா இருக்குன்னா போராட்டம் அந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. 32 அமைப்புகள் சொன்ன மாதிரி ஒரு குறுகிய எண்ணிக்கையில் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு பக்கம் உங்களுடைய தொண்டர்கள் பாட்டு பாடியும் அந்த போராட்டத்தை எந்த விதத்திலையும் கண்டுகொள்ள இல்ல தம்பி, அவங்க சீரியஸா தான் செய்யறாங்க. எங்களுக்கு பார்க்கும்போது காமெடியா இருக்கு. அது என்ன ஒரு பரிதாபம்னா பூரா எல்லாமே எங்க அண்ணன் தம்பிலாம் இருக்கு, எல்லாம் உறவினரா இருக்கனால அது ஒண்ணும் செய்ய முடிய மாட்டேது. ஏதோ சரி விடுங்கப்பான்னு என்னை கேட்டாலும் இங்க வந்து இந்த பிரியாணி சாப்பிட்டுட்டு போயிருந்தேன். அது தேவையில்லாத வேலை. அது ஏதோ பேசிட்டு திட்டிட்டு போக வேண்டியது. ஆமா எல்லாருக்கும் சேர்த்தான். அது இப்ப என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? எனக்கு அது பழக்கம் இல்லை.
எனக்கு அப்படி பழக்கம் முற்றுகை இட்டுகை அப்படிலாம் சண்டை பண்ண நேரடியாக போடுவேன். இந்த ஆள் வச்சு அடிக்கிறது அந்த வேலையெல்லாம் எனக்கு தெரியாது. அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே கிடையாது. அவன் தான் போயிட்டு அட்ரஸே தெரியலன்ட்டானே. அவர் எங்க அட்ரஸ் இல்லாத ஆளா இருக்காருன்னு வந்துட்டான். நான் என்ன, எனக்கு அவர் ஏதோ இதுல பார்த்து தான் தெரியும் வலைவெளியில, எனக்கு தெரியாது. அது நான் முற்றுகை இடுங்கன்னு சொல்லியிருந்தேன்னா யார் நீங்க வீட்டை விட்டு வெளியில வர முடியும்? சரி எல்லாரும் இங்க வாங்க, அவங்க எல்லாம் 32 அமைப்பு வருது, நீங்க வாங்கன்னு சொல்லியிருந்தேன்னா யார் இந்த இடத்துல யாரு நுழைஞ்சிரும்? அவ்வளவு கூட்டம் இருந்திருக்கும். அது வேணா நீ போய் தேர்தல் வேலையை பாருங்க, நான் பாத்துக்கிறேன்னதுல இது. அதுல இவங்களை ஒன்னு சொல்றேங்க, இந்த போராடுறவங்களை எதிர்க்க நான் கட்சி தொடங்கல. இவங்க என் எதிரிகள் இல்ல. எனக்கு என்னை எதிர்க்கிற எல்லாரும் எதிரிகள் இல்ல. நான் யாரை எதிர்க்கிறனோ அவங்க தான் என் எதிரி. அதனால இவர் எதிரி இவர் எதிரி. இப்ப உங்க ஆதரவெல்லாம் யாருக்கு? திமுகவுக்கு. மெயின் ரவுடியா தானே, மோதிடுறேன். நீ ஏன் குறுக்க ஓடுறப்பா? எப்ப இருப்பா. அந்த என் தம்பி நடிச்ச அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல ஓரமா நின்று விளையாடுங்கப்பா. அவன் சீரியஸா தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. தம்பி சூரியன் சிவகார்த்திகேயன் அது போற ஒருத்தர் ஓரமா நின்று விளையாடுங்கப்பான்னு. அதுதான் இப்ப உங்களுக்கு சொல்ல தோணுது. நாங்க சீரியஸா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். திராவிடமா தமிழ் தேசியமா? திராவிடரா இதா கருணாநிதி மகனா பிரபாகரன் மகனா? சண்டை தானே. பெரியாரின் கைத்தடியா பிரபாகரன் துவக்கா? கொள்கை திராவிட கோட்பாடா தமிழ் தேசிய கருத்தியலா? வா யுத்த களத்துக்கு. வந்துருச்சுல. நீ அங்க பெரியார பேசு, நான் பிரபாகரனா பேசுறேன். தமிழ் தேசியம்னா என்னன்னு பேசுறேன், தமிழர்னா யாருன்னு பேசுறேன், திராவிடர்னா யாரு, பெரியார் செய்த இந்த சமூகத்துக்கு செய்த சீர்திருத்தம், மக்களுக்கு செய்த நன்மை அதை பேசுங்க. பெரியார் ஒண்ணுமே செய்யல, அதை நான் பேசுறேன். மக்கள் ஏற்கட்டும் எதிர்க்கட்டும், அது அப்புறம். ஆனால் அந்த சிங்காதி சிங்கம் ஓட்டுக்கு ₹1 விடக்கூடாது. அங்க வந்துட்டு மொத்த அமைச்சரை கொண்டு வச்சுக்கிட்டு இருட்டு வீட்டுல திருட்டு கோழி பிடிக்கிற மாதிரி எத்தனை இந்த தெருவில் எத்தனை ஓட்டு, இந்த தெருவில் எத்தனை ஓட்டு எண்ணி காசு கொடுக்குற பழக்கத்தை நிப்பாட்டணும். ஒரு நேர்மையாளன் கொள்கை வழி நின்று நல்லாட்சி கொடுத்த மகனுக்கு, ஒரு தலைவனுக்கு கோடி கோடியா கொட்டி காசை கொட்டி ஓட்டுக்கு காசு கொடுத்து வாக்கை பறிக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது? 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் நல்லாட்சி கொடுத்த நாயகர்களே, உங்க ஆட்சியின் சாதனைகளை பேசுங்க. 3 ஆண்டுகளா நாங்க செஞ்சது, மகளிருக்கு 1000, புரட்சி பெண்ணுன்னு ஒரு 1000, தமிழ் மகன் ஒரு 1000. இதை தவிர வேற ஏதாவது இருக்கா? இதைத்தான் பேசுவீங்க, வேற ஏதாவது பேசுவீங்களா? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு நாங்க குடும்பத்துக்கு 10 லட்சம் கொடுத்தோம், அப்படி அதை பேசுவீங்களா போய்? அதுவும் உங்க சாதனை தான், பேசுங்களேன். ஈரோடு தேர்தலில் திசை திருப்புவதற்காக தான் இது போன்ற பிரச்சனைகள்ல அதிகமா கவனம் செலுத்தப்படுது. இல்ல உங்களை அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு இல்ல இது நான் தான் சொல்றேனே, அவங்க என்னை சிதைக்கிறதா நினைச்சு என் கட்சியை செதுக்குனாங்க. இப்ப இவர் எனக்கு விசுவாசமானவரா, இவர் எனக்கு உண்மையா இருக்கிறாரான்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்களுக்கு தெரியுது இவன் துரோகின்னு, எடுத்துட்டு போயிடாங்க. அப்ப யாரு எனக்கா நன்மை செய்யறது? டே சீமான், டே இவனெல்லாம் நம்பி நிக்கிறியடா, அவன் துரோகிடா, அந்த வர நான் கூப்பிட்டோன்னு வந்துட்டான், ஐயா நல்ல காரியம் பண்ணியா, அதான் தான் செய்யுது. இப்ப பாருங்க, நான் சும்மா என்னை 10 நாளா தம்பி கேட்கிறாப்ல, 15 நாளா உங்களையே பேசிட்டேன். யாராவது இவ்வளவு காலம் நீங்க பேசுனீங்களா? நான் டங்ஷனுக்கு போறான்னு அவ்வளவு போனேன், மக்களுக்காக பல நாள் ஜெயில இருந்தேன், அங்க போறான்னு 120 வழக்கு வாங்கினேன், எதையுமே பேசல. திடீர்னு இது யாருறாங்க அப்படின்னு பார்த்தேன், இவர் தாங்க எல்லாம். ஒரு ரூமுக்குள்ள வச்சு, ஒரு அறைக்குள்ள வச்சு ஒரு மூட்டையை கட்டி, இது பொக்கி சாரை, யாரும் உள்ள வராத என்ன கடைசியா என்ன தாண்டா இருக்குன்னு திறந்து பார்த்தா ஒரு சாக்கு மூட்டை. அவுத்து விட்டா பூரா வெங்காய தோல் பறந்து. இதத்தான் ரொம்ப நாளா தந்தை பெரியார், அந்த பெரியார், இந்த பெரியார். நான் தேர்தல் பணி அங்க சிறப்பா போயிட்டு இருக்கு. நான் 24ல இருந்து போகும்.